இன்னைக்கு நம்ம 1982 வருஷம் ரிலீஸ் ஆன பிரைவேட் லெசன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொலன் என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோக்கு 15 வயசு ஆகுது. அந்த வீட்டுல வேலை பாக்குற ஒரு லேடி கூட வந்து பாத்தீங்கன்னா தப்பான முறையில இருக்க ஆரம்பிக்கிறான். அந்த லேடிக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் மேல ஒரு ஆசை இருக்கு. ஒன்லைன் கேட்ட கடுத்தது, நீங்க ஏதோ இந்த படம் ஒரு தப்பான படம் சொல்லி நினைச்சிடாதீங்க. கதையோட போக்கே வந்து பாத்தீங்கன்னா போக போக மாறும். அது என்ன கேது அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதையே. படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி ஹீரோ அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு 2 பேரை தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஹாலிடே ஆரம்பிச்சிச்சு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோவும் ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றானா, நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்ல பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, நம்ம 2 பேரும் போவோம் வரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்ல பிறந்த நாள் பார்ட்டி நடக்கிறவங்களுக்கே தெரியாம ஒரு இடத்துல பதுங்கி இருந்துட்டு பாத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு கப்பல், அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போல இருக்கு. 20 பேர் கிட்டத்தட்ட சுத்தி இருக்காங்க. அவங்க யாருமே கண்டுக்காம 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் பாத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்துட்டு, என்ன பப்ளிக் கூட பார்க்காம 2 பேரும் மொத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க, அறிவிலே அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோவோட ஸ்கூல் டீச்சர் தான். இந்த அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. இப்போ கூட இவங்க 2 பேரும் மொத்தம் கொடுக்கறத பார்த்துட்டு கூட திட்டுறாங்க பாருங்க. பப்ளிக்ல வந்து இந்த மாதிரி மொத்தம் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு அறிவில ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஆயிட்டு போய் ட்ரெஸ் மாத்திரம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டீச்சர் மேல சரியான கடுப்பு. இந்த பொம்பளை பாரு எப்போ பார்த்தாலும் எங்கேயாச்சும் வந்துட்டு ரூல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இவ கூட பாரு இவங்க 2 பேரும் மொத்தம் கொடுத்துட்டு இருக்கதை கெடுத்து விட்டுச்சு பாரு அப்படின்றப்ப அதுக்கு ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றானா, டேய் எதுக்குடா அவங்கள திட்டுற, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மாத்திரத்துக்கு போறாங்களே, அதை போய் வேடிக்கை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அவங்க ட்ரெஸ் மாத்திரத்தை பாக்கிறதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது இவங்களுக்கு வந்து ஜன்னல் எட்லனதும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ முட்டி போடுறான். அவன் ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஏறி நின்னு பாக்குறான். ரெண்டாவது ஹீரோ பாத்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்காரன் கீழே குனிஞ்சிட்டு இருக்கானா. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த டீச்சர் வந்துட்டாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு, மச்சான் ஒரு நிமிஷம் இங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் கம்முடா பாத்துட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். சரிடா பாக்குறது கரெக்டா, ஒரு நிமிஷம் இந்த பக்கம் திரும்பி பாருன்னு சொல்லிட்டு அந்த குண்டா என்ன பண்றானா அந்த இடத்துல ஹீரோவை மாட்டி விட்டுட்டு போயிட்டான். திரும்பி பார்த்தா அந்த இடத்துல டீச்சர் ஹீரோவால இப்ப இறங்க முடியாது, ஏறவும் முடியாது. அதனால என்ன பண்றானா சன்செட் பிடிச்சிட்டு அப்படியே எக்ஸசைஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் கேக்குறப்ப, ஒண்ணுல டீச்சர் காலை எக்ஸசைஸ் பண்ண மறந்துட்டேன், அதான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்திரம் இந்த இடத்துலயா, எதுக்குடா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு அறிவில்லை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்புறம் இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியுற மாதிரி சொல்றாங்க, இப்போ உனக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு கரெக்டான வயசு தான், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உனக்கு இருக்கதான் செய்யும், பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டுல எட்டி பாக்குறது ரொம்ப தப்பு, குறிப்பா பெட்ரூம் பாக்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. உனக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு தேடி கண்டுபிடி, அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணு, அந்த பொண்ணு கூட வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இரு, எந்த ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி. ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல தான் இருக்கணும், அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொறுக்கித்தனலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் சொல்றது சரின்ட்டு தெரியுது. அதனால என்ன பண்றாங்கன்னா, சரி நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாத்துப்போ அப்படின்ற மாதிரி டீச்சர் என்ன பண்றாங்கன்னா அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவும் கம்முன்னு என்ன பண்றானா இப்ப வீட்டுக்கு வந்துட்டான். இப்ப மறுநாள் ஹீரோ என்ன பண்றானா, ஸ்கூல் தான் கிடையாது ஆச்சா, அவன் ஃப்ரெண்டு கூட வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கான். ஹீரோ பத்தி சொன்னா ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையன், அந்த வீட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரன் இப்ப சுத்திட்டு இருக்கான். இங்க வேலை பாக்குறதுக்காக புதுசா ஒரு லேடி வந்திருக்காங்க. அவங்கள பாத்துக்கிறது அந்த லேடிக்கு யார் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இவங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா எங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். இவங்களை பாக்குறதுக்கு அழகா இருக்காங்களா, எனக்கு நீங்க லவ் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு ஒன்னும் புரியல. அவங்க என்னோட மூத்தவங்க அப்படின்னு போது, இருக்கட்டுமே நம்ம சச்சின் எடுத்துக்க, அவங்க ஒய்ஃப் வந்து உங்களோட பெரிய பொண்ணு தானே, எதுக்கு இந்த மாதிரி யோசிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனுக்கு வந்து பாத்திரம் புரியுது, ஓகே நம்ம லவ் பண்ணலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இங்க பாரு மச்சான், உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், அவங்க கூட வந்து பாத்திரம் இந்த லீவ் பழகி என்ஜாய் பண்ணு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கும் வந்து பாத்திரம் லைட்டா வந்து மண்டக்குள்ள பல்ப் எரியுது. சரி இதை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசி பண்ணும்போது கரெக்டா வந்து பாத்திரம் ஹீரோட அப்பா என்ன பண்றானா வெளிநாட்டுக்கு ட்ரிப்புக்காக போறாரு. வழக்கமா சம்மர் ஹாலிடேல பையன் தான் வந்து பாத்திரம் வெளியூருக்கு போவான். ஆனா இந்த இடத்துல அப்பங்காரன் என்ன பண்றானா சம்மர் ஹாலிடேக்கு 1 மாசம் ட்ரிப் போறானா. அதனால வந்து பாத்திரம் வீட்டுல பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு இவரோட அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து பாத்திரம் இந்த இடத்துல கார் டிரைவர் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே பாப்பாரு. அவர் வந்து பாத்திரம் உன்னை பார்த்துப்பாரு, அவரு கூட பத்திரமா இருக்கணும். அப்புறம் உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா அந்த வீட்டுல வேலை பாக்குறாங்களே அந்த லேடி கூட வந்து பாத்திரம் பேசிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு என்ன பண்றானா கிளம்பி போறாரு. ஆனா ஹீரோட அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்திரம் இந்த பையனை சுத்தமா பிடிக்காது. அதுக்கு என்ன காரணம் சொல்லி பாத்திரம் அவங்க அப்பா கிட்ட தான் ஒரு வேலை பாக்குறாரு. பையனுக்கு வந்து எதுக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த பையனுக்கு நம்ம எதுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்கிறாரு. ஏதோ பணம் கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த பையனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு தவிர மத்தபடி அந்த பையனை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பார்த்தா அவருக்கு கிடையவே கிடையாது. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோன் அந்த பையனை கூட்டிட்டு வெளில போயிருப்பாரு. அப்படி போயிட்டு திருப்பி வரும்போது காரை வந்து பாத்திரம் பாதி வழியில நிறுத்திட்டு, இதுக்கு மேல கார் போகாது நீ நடந்து போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பையனுக்கு வந்து பாத்திரம் பாவமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பாத்திரம் அப்பா இல்ல, அதனால என்ன பண்றானா அப்பா வர வரைக்கும் நம்ம அவங்க கூட இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரம் அங்க போற போறான். அதுக்கடுத்து இந்த வீட்டுல வேலை பாக்குற அந்த லேடி இருக்காங்களா, ஹீரோ முன்னாடி கால் மேல கால் போட்டுட்டு சேர்ல உட்காந்துருக்காங்க. அப்படி இந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட இந்த பையனுக்கு பார்வை எல்லாமே இந்த கால் மேல தான் போகுது. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைக்காரன் பார்த்துட்டு நேரம் அந்த பொண்ணை வெளில போனபா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போறான். வெளில கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கிட்ட என்ன மாய்க்கெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா இந்த பொண்ணு கிட்ட திடீர்னு கரெக்டா போதான்னு சொல்லி கேட்கறான்ட்டு நமக்கு தோணும். அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க, இந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா திருட்டு பாஸ்போர்ட்ல இந்த ஊருக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாமா பையன் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பையன் கிட்ட அதாவது ஹீரோ கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த லேடி கொஞ்சம் அப்படி
சுத்தி இருந்து பணத்தை வந்து பாத்திர கறக்கணும். அதுக்காக தான் இவங்களை வந்து பாத்திர இந்த வீட்டுல அப்பாயிண்ட் பண்ணிருக்கான் போல இருக்கு. அதுக்கு இந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, என்னால இதை பண்ண முடியாது, அந்த பையனுக்கு வந்து பாத்திர வயசு ரொம்ப சின்னதா தான் இருக்கு, இப்படி பண்ண அவனோட வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிமா நீ பண்ணாட்டி எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் வந்து பாத்திரம் உன்னோட பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே வந்து போலீஸ் கிட்ட கொடுத்துறேன், அவங்க வந்து பாத்திரம் உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிப்பாங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணும்போது இந்த பொண்ணுக்குமே வந்து பாத்திரம் வேற வழி கிடையாது, ஜெயிலுக்கு போக கூடாது அப்படின்ற காரணத்துக்காக சரி நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி பொத்துக்கிறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவங்க பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. அப்ப அதே நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்றானா வீட்டுக்கு வர வந்துட்டு அந்த ஆன்ட்டியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேர் என்ன பண்றானா ஒரு புதருக்கு பின்னாடி போய் நின்னுட்டு கரெக்டா ஹீரோனோட ஜன்னலை வந்து பாக்குறாங்க. அது ஒரு டிரான்ஸ்பரண்டான ஜன்னல் அப்படின்றனால உள்ள என்ன நடக்குது அப்படின்றத நம்மளால இங்க பார்க்க முடியும். ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சிட்டு தன்னோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கதை இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்திரம் பார்த்துட்டு செம்மையா இருக்கடா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி சத்தம் போட்டுட்டு இருக்கதை அந்த புதர் அசைறதை பார்த்துட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இங்க என்னமோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்றாங்க ஜன்னலோட லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த இடமே வந்து பாத்திரம் கும் இருட்டாயிடுது. அப்ப வந்து பாத்திரம் ஃப்ரெண்டுக்காரன் புலம்புறான், ஐயோ நல்ல விஷயத்த வந்து பாத்திரம் இது பண்ணிட்டோமே, டேய் ஒண்ணு இல்லடா டெய்லி வந்து பாத்திரம் இந்த லேடியை வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, சொன்னா கேளு இந்த லீவை வந்து பாத்திரம் பயன்படுத்திக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வந்து பாத்திரம் ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல மனசுக்குள்ள வந்து பாத்திரம் பட்டாமூச்சி பறக்க ஆரம்பிக்குது. டெய்லி வந்து பாத்திரம் அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறான். டெய்லி வந்து பாத்திரம் இந்த லேடிக்கு என்ன பண்றாங்களோ அதே சுத்தி பார்த்துட்டு இருக்கான். சைக்கிள் ஓட்டுறன்ற பேர்ல அந்த லேடி சுத்தி வருது. அவங்களுக்கே தெரியாம அவங்கள வீடியோ எடுக்கிறது. அது மட்டும் இல்லாம அவங்க நீச்சல் குளத்துல குளிச்சிட்டு இருக்கும்போது அதையுமே வீடியோ எடுத்து வச்சிருக்கா. அப்படி ஹீரோ வந்து பாத்திரம் அந்த பொண்ணு சைட் அடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் அவங்க என்ன பண்றாங்கன்னா ட்ரெஸ் மாத்த போகும்போது ஹீரோ வந்து பதுங்கி நின்று பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னடா பண்ற நான் ட்ரெஸ் மாத்துறத பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நான் எதுவுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றேன். நான் ட்ரெஸ் மாத்துறத பாக்கிறதுக்கு தானே இங்க உட்காந்துருக்கேன், அப்படி எதுக்கு இங்க உட்காந்துருக்க வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா தன்னோட பெட்ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோ முன்னாடி ட்ரெஸ் கைட்ட போறாங்க. இல்லங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உண்மையை சொல்லி நான் ட்ரெஸ் மாத்துறத பார்க்க தானே வந்தேன், அப்ப இங்க இருந்து பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பாத்திரம் ட்ரெஸ் கைட்டும் போது முதல்ல ஒரு பொண்ணு நேக்கடா பார்த்த கடுத்தது ஹீரோக்கு வந்து பாத்திரம் தூக்கி வாரி போட்டுட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்தை விட்டு பேக்கமா போறான். நேரா போயிட்டு நேரா ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றான். இந்த மாதிரி அந்த லேடி என்ன பண்ணாங்க என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்களோட பெட்ரூம்குள்ள வச்சு ட்ரெஸ் எல்லாம் கைட்டாங்கடா, எனக்கு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றானா, டேய் முட்டாள் உனக்கு புரியலையாடா, அந்த லேடி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்கடா, ஒரு பொண்ணு வந்து பாத்திரம் நேரடியா வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வந்து பாத்தனா ஓஹோ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாளா அப்படின்ற மாதிரி தோணுது. இங்க பாரு மச்சான் ஒரு நல்ல பொண்ணு உனக்காக கிடைச்சிருக்கா, நீ என்ன பண்ணிக்கிறனா அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க, சோ கல்யாணம் பண்ணிட்டு நல்ல வாழ்க்கை வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வந்து பாத்திரம் அப்படி ஒரு சந்தோஷம், ஏன்னா உனக்கு ஒரு லவர் கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கடுத்து டெய்லி வந்து பாத்திரம் அந்த லேடி கூட சுத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா ஹீரோ பார்த்து எனக்கு வந்து வீட்டுக்குள்ள இருக்க கருப்பா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் வெளில போயிட்டு நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே படம் கிடம் பார்த்துட்டு வீட்டுக்கு வருமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப ஹீரோ வந்து பாத்திரம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முதல்ல இதை போய் தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணுட்டு நேரா டென்னிஸ் கோர்ட்ல விளையாண்டுட்டு இருக்க அந்த ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி அந்த லேடி எனக்கு நைட் வந்து பாத்திரம் வெளில கூப்பிடுறாங்க, நாங்க ரெண்டு பேரும் வந்து பாத்திரம் டேட்டிங் போயிட்டு அப்படியே படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் நான் தான் சொன்னல சூப்பரா உனக்கு எங்கேயோ வந்து பாத்திரம் மச்சம் இருக்கு, இந்த லேடிக்கு வந்து பாத்திரம் உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் வந்து பாத்திரம் இந்த மாதிரி பண்றாங்க, மனசு விட்டு பழகடா உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு வந்து பாத்திரம் புரியுது தலையாட்டுறான். இதே நேரத்துல இருந்து அந்த டென்னிஸ் கோர்ட்ல தானே இருக்காங்க, அங்கேயுமே வந்து பாத்திரம் ஏகப்பட்ட பொண்ணுங்க போறாங்க, ஒவ்வொரு பொண்ணுங்களும் இவனுக்கு வந்து பாத்திரம் சைட் அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படிதான் அந்த பசங்க வந்து பாத்திரம் தன்னோட சம்மர் ஹாலிடேவை ஓட்டிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு என்ன பண்றானா வீட்டுக்கு வரா ஹீரோன் வந்து பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காங்க. டக்குனு பாத்திரம் மன்னிச்சிருங்க நான் தெரியாம வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா வேணும் தானே வந்தா அப்படின்றாங்க. இல்ல நான் தெரியாம தான் வந்தா அப்படின்றாங்க. சரிவா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா குளிக்கலாம் போது இல்ல நீங்க குளிச்சுட்டு வாங்க அதுக்கு அடுத்து நான் குளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் வந்து பாத்திரம் வெளியே போகணும்ல, அது ரெண்டு பேரும் ஒன்னா குளிச்சுட்டு கிளம்புனா கரெக்டா இருக்கும் பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை வந்து பாத்திரம் பாத்டப்ல உட்கார வச்சு குளிக்க வைக்கிறாங்க. அந்த பையனை வந்து பாத்திரம் அந்த லேடிக்கு பக்கத்துல உட்காந்து குளிச்சிட்டு இருக்கான். டக்குனு என்ன நினைச்சான்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் பாரு தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமேக்கு என்ன பண்றானா அந்த இடத்தை விட்டு போறான். அதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்திரம் குளிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு தியேட்டர்ல வந்து பாத்திரம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு வந்து பாத்தினா லேடி மேல கை தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆசையா இருக்கு. பட் அவங்க ஏதாச்சும் தப்பா எடுத்துப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்க டக்குனு வந்து பாத்திரம் இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா இந்த பையன் மேல வந்து பாத்திரம் கையை போடுறாங்க. பரவாயில்லடா போட்டுக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பையனுக்கு வந்து பாத்திரம் அப்படி ஒரு சந்தோஷம். படம் முடிச்சிட்டு ரெண்டு பேரும் வந்து பாத்திரம் வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் வந்து பாத்திரம் பேக் சீட்ல அப்படியே நல்ல பாம்பு சார பாம்பு மாதிரி எழுந்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பாத்திரம் அந்த டிரைவர் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு வந்து பாத்திரம் அதட்டணும் திட்டணும் அப்படின்ட்டு எதுவுமே தோணல. ஏன்னா இவதான் போட்டாச்சு பிளான் இந்த பையனை வந்து பாத்திரம் கெடுத்து அது மூலமா வந்து பாத்திரம் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அதனால வந்து பாத்திரம் இந்த லேடி கூட அவன் பழகிறத என்ஜாய் பண்ற மாதிரி இவரும் பார்த்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு போன அடுத்தது ஹீரோக்கு என்ன பண்றானா அவங்க அப்பா கிட்ட பேசுறான். ஒரு வெளிநாட்டுல இருந்து பையன் எப்படி இருக்கான்னு சொல்லி கேக்குறாரு. அவருமே வந்து பாத்திரம் ஒரு லேடியை கூட்டி தான் வெக்கேஷனுக்கு போயிருக்காரு போல இருக்கு. அந்த லேடியுமே வந்து பாத்திரம் பெட்ரூம்ல தான் படுத்திருக்காங்க. அவங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா அங்கிள் எல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறாருன்னு சொல்லி கேட்கும்போது பாத்துக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிப்பா அப்புறம் வந்து இவங்க இருக்காங்கல்ல வேலைக்காரமா அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லும்போது ஆமாப்பா அவங்களும் நல்லா இருக்காங்க என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது சரிப்பா அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கட் பண்றேன்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்றானா போனை கட் பண்ணிட்டாரு. இதுக்கு அடுத்து ஹீரோக்கு என்ன பண்றானா ஹீரோயின் கூட பொண்ணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போகும்போது அப்ப ஹீரோ கேக்குறா என்ன கல்யாணம் பண்ணிப்பல நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னடா திடீர்னு கல்யாணம் எல்லாம் பேசுற உன்னோட வயசு வேற என்னோட வயசு வேற நம்ம ரெண்டு பேரும் சும்மா அப்படி இப்படி இருந்துட்டு அதுக்கடுத்து வேற நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கலாமே தவிர கல்யாணம் அப்படின்றது வந்து பார்த்தா சரியா வராது அப்படின்னும் போது ஹீரோக்கு
ஹீரோக்கு வந்து பாத்திரம் தூக்கி வரிப்படுது. என்ன நீ திடீர்னு இந்த மாதிரி சொல்ற? என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி தானே நான் கூட பழகினேன், என்ன இந்த மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ ஒரு கெட்ட பொண்ணு, இனிமேட்டு என் கூட இருக்காதா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு என்ன பண்றா கோச்சிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டா. அது ஹீரோக்கு என்ன பண்றாங்க, ஏன்னா இந்த மாதிரி பண்ற, நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்து பாத்திரம் அவங்க பேச்ச கேட்கற மாதிரி தெரியல, கோபமா அந்த இடத்தை விட்டு போற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு வந்து பாத்திரம் அந்த பொண்ணோட மூஞ்ச பார்த்து பேச கூட பிடிக்கல. மறுநாள் வந்து பாத்திரம் ஹீரோனே போய் பேசினாலும் இந்த பையன் வந்து பாத்திரம் பேச மாட்டான், மூஞ்ச திருப்பிட்டு போறா. இதை எல்லாத்தையுமே நேரம் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றான். இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து பாத்திரம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கவே இல்ல, நான் தான் வந்து பாத்திரம் மனக்கோட்டை கட்டிட்டு இருந்தேன், கடைசியில அவங்க என்ன யூஸ் பண்றதுக்கு தானே பாத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கு ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றானா, என்னடே ஒரு பொண்ணு வந்து பாத்திரம் உங்ககிட்ட பேசுறானா அதை வச்சு ஏதாச்சும் கற்பனை பண்ணிப்பியா, நீ வந்து பாத்திரம் அந்த லேடி எதுக்கு உன பயன்படுத்திக்கிறாங்களோ அதை யூஸ் பண்ணிக்கிறா, உனக்கு தான் அது நல்லது அப்படின்ற மாதிரி வாழைப்பழத்தை உரிச்சு உன் கையில கொடுக்குறாங்க. ஆனா நீ தோலோட போயிடும் சொல்லி கேட்டா என்னடா நாயம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஹீரோக்கு வந்து பாத்திரம் ஒன்னும் புரியல. டே இதெல்லாம் வந்து பாத்திரம் ஜஸ்ட் நார்மல் சொல்லிட்டு அந்த பையனுக்கு வந்து பாத்திரம் ஹீரோ புரியுற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறானா. டக்குனு வந்து பாத்திரம் ஹீரோக்கும் புரியுது, ஓகே இதெல்லாம் அப்படிதானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா என்ன பண்றானு அந்த லேடி கிட்ட போயிட்டு எனக்கு வந்து பாத்திரம் இப்பதான் எல்லாமே புரியுது, இது வந்து பாத்திரம் வெறும் காப்பி டீ குடிக்கிற மாதிரி சாதாரண விஷயம் தான் போல இருக்கு, இனிமேட்டு வந்து பாத்திரம் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம், அந்த அடிக்கடி நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்திரம் ஃப்ரெண்டா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து பாத்திரம் அந்த லேடி கூட பேசிட்டே இருக்கிறான். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்திரம் அடிமை மாதிரி ஆயிட்டான். இதை எடுத்து வரான் அதை பண்ணணும் இதை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பாத்திரம் நல்ல பாண்டிங்ல இருக்காங்க. ஒரு பொம்மை மாதிரி வந்து பாத்திரம் ஹீரோ அந்த லேடி பின்னாடியே சுத்திட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோக்கு என்ன பண்றானா, ஒரு நாள் ஹீரோன் கூட ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பான். அந்த பார்ட்டிக்கு போனக்கு அடுத்தது இங்க ரெண்டுக்கு என்ன பண்ணுதுன்னா பப்ளிக்கா வந்து மொத்தம் கொடுத்துட்டு இருக்கு. அதான் அந்த டிரைவர் பார்த்துட்டு இன்னைக்கு எங்கேயோ வந்து பாத்திரம் ஒரு மச்சம் இருக்கு போல இருக்கு, அதனால தான் பயப்பட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு பொறாமப்பட்டு இருக்கான். இது மட்டும் இல்லாம வீட்டுக்கு போனதுக்கு அடுத்தது ரெண்டு பேரும் வந்து பாத்திரம் சிறப்பான ஒரு சம்பவத்தை பண்றாங்க. சம்பவம் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்து அந்த லேடிக்கு வந்து பாத்திரம் மூச்சு வாங்குது, வீசிங் மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்கு. என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பயத்தோட கேட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல வந்து பாத்திரம் அந்த பொண்ணோட மூச்சு அடங்குற மாதிரி தெரியுது. அவனுக்கு வந்து பாத்திரம் பயம் வந்துட்டு அவங்க இறந்து போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா என்ன பண்றானா வெளியே போய் உதவிக்கு யாராச்சும் கூப்பிடலாம்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டா வந்து பாத்திரம் அந்த அங்கிள் வராரு. வந்துட்டு ஹீரோ பிடிச்சு திட்டுறாரு, கேண்டா வீட்டை வந்து நைட் டைம்ல எதுக்கு இத்தனை லைட்டை போட்டு வச்சிருக்கேன், உங்க அப்பா ஊர்ல இல்லன்னு உனக்கு வந்து திமிரு வந்துருச்சா, உங்க அப்பா வர வரைக்கும் நான் தான் இந்த வீட்டோட இன்சார்ஜ், ஒழுங்கா போயிட்டு லைட்டை நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்ல. அங்கிள் தப்பு நடந்துச்சு அங்கிள் தப்பு நடந்துச்சு அப்படின்றான். என்னடா என்னாச்சு எதுக்கு இப்போ பதட்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ என்ன பண்றான்னு, நானும் அந்த வேலைக்கார பொண்ணு வந்து பாத்திரம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோம், சம்பவம் பண்ணி முடிச்சதான் அந்த லேடிக்கு வந்து பாத்திரம் வீக்சிங் மாதிரி வந்துச்சு, அப்படியே மயக்கம் போட்டாங்க, ப்ளீஸ் வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னும் போது அவருக்கு என்ன பண்றானா அந்த லேடியோட நெஞ்சில வந்து காதை வச்சு பாக்குறாரு. ஹார்ட் பீட் வந்து பாத்திரம் சுத்தமா கேட்கவே இல்ல. அவங்க இறந்து போயிட்டாங்கடா அப்படின்னும் போது ஹீரோக்கு வந்து பாத்திரம் அழுகே வந்துட்டு ஏன்னா ஒரு கொலை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். அதனால என்ன பண்றது பயமா இருக்கு அப்படின்னும் போது ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னும் போது ஹீரோ வந்து பாத்திரம் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா இந்த விஷயம் வந்து பாத்திரம் அப்பாவுக்கு தெரிஞ்சா நம்மளை பத்தி தப்பா நினைப்பாரு, அது மட்டும் இல்லாம அடிச்சு கொன்றுவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. அதை வந்து நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன்டா, இவங்களுக்கு வந்து பாத்திரம் ஏதோ உடம்பு பிரச்சனை அதனால தான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கேஸ மாத்தலானும் போது ஹீரோ வந்து பாத்திரம் ஒத்துக்க மாட்டான். ப்ளீஸ் அவங்க டெட் பாடியை வந்து பாத்திரம் நம்ம பின்னாடி எங்கேயாச்சும் புதைச்சிரும் அப்படின்னும் போது அதுக்கு வந்து பாத்திரம் அங்கிள் ஒத்துக்க மாட்டாரு. பட் ஹீரோ வந்து பாத்திரம் எப்படி கெஞ்சு கூத்தாடி அந்த பணத்தை வந்து பாத்திரம் பின்னாடி புதைச்சிட்டான். புதைச்சது மட்டும் இல்லாம அது மேல வந்து பாத்திரம் ஒரு மலர் வளையத்தையும் வச்சுட்டு போறான். மறுநாள் பார்க்கும்போது அந்த மலர் வளையம் மட்டும் தான் இருக்கு, அந்த பணத்தை காணும், அது எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப ஹீரோக்கு வந்து பாத்திரம் பயம் வந்துட்டு உடனே போயிட்டு அந்த அங்கிள் கிட்ட என்ன சொல்றானா, நேத்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை புதைச்சோன்னு அந்த இடத்துல அந்த பொண்ணோட பணத்தை காணும், அந்த இடமே நோண்டப்பட்ட மாதிரி இருக்கணும் போது முட்டாள் இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் போலீஸ் கிட்ட போலான்னு சொல்லிட்டு நீ தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப மாட்டணும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏதாச்சும் பண்ணுங்க அங்கிள் எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்திரம் பயந்துட்டே இருக்கும்போது கரெக்டா வந்து பாத்திரம் அந்த இடத்துல ஒரு லெட்டர் வருது. யாரு எழுதிருப்பான்னு சொல்லி பார்த்தா இந்த அங்கிள் தான் எழுதிருப்பாரு. யாருக்கும் சொல்லி பார்த்தா ஹீரோக்கு தான். அதுக்கு என்ன போட்டிருக்குன்னா, என் தம்பி ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு அவங்க பணத்தை வந்து வீட்டுக்கு பின்பக்கம் புதைச்சு விட்டா மட்டும் எல்லாம் சரியா போயிடுமா, அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் யாரு செய்வா, இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணோட பணம் காணாமலாம் போல, அது வந்து பாத்திரம் ஒரு இடத்துல பத்திரமா இருக்கு, அந்த பத்திரமான இடத்துல தான் நானும் இருக்கேன், எனக்கு வந்து பாத்திரம் $10,000 வேணும், அந்த டாலர் வந்து பாத்திரம் அந்த பொண்ணை புதைச்ச இடத்துல வச்சிரு, அதை நான் வந்து எடுத்துட்டு போறேன், அதுக்கடுத்து எனக்கு என்ன தேவையோ அதை நான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன், அப்படி இல்லாட்டி இந்த பணத்தை வந்து பாத்திரம் நேரம் போலீஸ் கிட்ட அனுப்புவேன், அந்த பணம் வந்து பாத்திரம் நேரம் பொண்ணோட வீட்டுக்கு வரும், உன் வீட்டுக்கு வந்த கடுத்து போலீஸ் வந்து உன்னை பிடிச்சி ஜெயில தூக்கிட்டு போயிட்டு கழுத்திங்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஹீரோக்கு வந்து பாத்திரம் பயம் வந்துட்டு உடனே வந்து பாத்திரம் அவங்க அப்பாவோட லாக்கரோட நம்பர் தெரியும், அதுல இருந்து வந்து பாத்திரம் ஒரு $10,000 எடுத்து நேரம் அவங்க அங்கிள் கிட்ட கொடுத்து அங்கிள் நீங்க அதை வந்து பாத்திரம் பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவரும் வந்து பாத்திரம் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரம் என்ன பண்றாருன்னா அந்த பணத்தை எடுத்துட்டு நேரம் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போறாரு. அவதான் உயிரோட இருப்பாராச்சு. அப்ப வந்து பாத்திரம் ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறா. அவ கிட்ட போயிட்டு இவர் என்ன சொல்றான்னா, நம்ம நினைச்ச மாதிரி அந்த பையன் வந்து பாத்திரம் பயந்து போயிட்டான், இதுக்கு மேல வந்து பாத்திரம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப ஏகப்பட்ட பணம் நம்ம அவங்க கிட்ட இருந்து கறக்க போறோம் அப்படின்னும் போது டக்குனு வந்து பாத்திரம் அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் பேனாங்க, அவன் பாக்குறதுக்கே சின்ன பையனா இருக்கான், அவனுக்கு இந்த பயத்தை காட்டுறதே போதும் அப்படின்னும் போது என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த பாரு நான் சொல்றதை கேட்டுட்டு நீ தலைமறைவா இருக்கணும், அவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை அடிக்க வேண்டி இருக்கு, அடிச்சதுக்கு அடுத்தது உனக்கு என்ன தேவையோ நான் செட்டில் பண்ணுவேன், எனக்கு என்ன தேவையோ நான் எடுத்துட்டு போயிடுவேன், அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும், அப்படி இல்லாட்டி உன போலீஸ் மாட்டி விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்ல. இந்த பொண்ணுக்கு வந்து பாத்திரம் பயம் வந்துட்டு பட் இருந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த சின்ன பையன் வந்து பாத்திரம் பாப்போம் அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை தேடி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றானா நீச்சல் குளத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு ஒரு நாள் நீ நானும்
நானும் இந்த இடத்துல குளிச்சோம்ல, இப்ப நான் இருக்கேன் நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கீரனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தண்ணியில வந்து கீரனோட முகம் தெரியுமா, அதை பார்த்துட்டு திரும்பி பாக்குறப்ப பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கீரன் நிக்கிறத பார்த்துட்டு ஐயோ பேய் பேய் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு அந்த பொண்ணு ஹீரோட கையை பிடிச்சு நான் பேய் தான் கிடையாது நான் மனுஷதான், அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் மயக்கம் போட்டுலாம் போயில செத்தும் போகல, என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நடிக்க சொன்னாங்க, நடிக்க சொன்னது யாரும் சொல்லி பார்த்தா அந்த அங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் இந்த மாதிரி பிளான் போட்டார் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அதாவது இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு நாட்டுல இருந்து இல்லீகல் பாஸ்போர்ட்ல இங்க வந்திருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட அங்கிள் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த பையன் கூட தப்பா இருந்து அது மூலமா அங்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா பணத்தை புடுங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பிளான் போட்டிருப்பாரு. இதை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஓஹோ இப்ப இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பாக்குறானா, சரி நீ பயப்படாதே உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளான் போடுறான். மறுநாள் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் போய் பேசுறாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாடகத்துல நடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியும், பட் நீங்க வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு சின்ன பையனோட பாக்கில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பைத்தியக்காரன் விளையாண்டுட்டு இருக்கான், அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தலையிட்டு அந்த பையனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப போலீஸ்காரனை போயிட்டு அந்த டெட் பாடி எங்கன்னு சொல்லிட்டு நீங்க மிரட்டினா மட்டும் போதும், அந்த ஆள் பயந்துருவான், பயந்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உண்மையெல்லாம் வெளில தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிட்டி இவர் என்ன பண்றானா ஹீரோனுக்காக பொத்துக்கிட்டு மறுநாளைக்கு என்ன பண்றானா போலீஸ்கார மாதிரி நேரா போயிட்டு அந்த மாமாவோட வீட்டுல போய் நிக்கிறாரு. நம்ம ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒன்று காணாம போயிடுச்சா, அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணோட டெட் பாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் இங்க புதைச்சு வச்சிருந்தாங்க, அதுமே வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிட்டு சொல்லி தகவல் வந்துச்சு, அதனால தான் ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல போய் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹீரோனோட ட்ரெஸ் அப்புறம் அவங்களோட போட்டோ எல்லாம் இருக்கத பார்த்துட்டு இந்த பொண்ணோட ட்ரெஸ் போட்டோ எல்லாம் இங்க இருக்குன்றனால அப்ப இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம், இல்லாட்டி அந்த பொண்ணு நீ தான் கொலை பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப டக்குனு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா ஐயோ நான் அந்த மாதிரி பண்ணவே கிடையாதுங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தப்புமே பண்ணல, அவ வந்து பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருக்கான், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க கண்டிப்பா வந்து அந்த பொண்ணை நான் உங்ககிட்ட சரண்டர் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஒரே நாள் தான் டைம், அப்படி இல்லாட்டி உன்னை தண்டு தெருவில் வச்சு சுற்றுவோம் அப்படின்ட்டு அந்த போலீஸ்காரர் என்ன பண்றானா கீரப்ப அந்த அங்கிளை மிரட்டிட்டு அந்த கிடத்தை விட்டு போறாரு. உடனே அங்கிள் என்ன பண்றானா இந்த கீரனை எடுச்சிருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. அங்க போய் பாக்குறப்ப அந்த பொண்ணு வந்து பார்த்தா இந்த கிடத்தை விட்டு போயிட்டான்னு சொல்லும் போது இவருக்கு வந்து பார்த்தா தூக்கி வாரி போடுது, அவ்வளவுதான் முடிஞ்சு போய் அந்த பொண்ணு இல்லாம போனா போலீஸ்காரன் வந்து பார்த்தா போட்டு தள்ளுறான், நம்மளோட வாழ்க்கை போயிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கிற பணத்தை மட்டும் எடுத்துட்டு சுருட்டிட்டு ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றானா வேகமா ஒரு இடத்துக்கு டிக்கெட் போட்டுட்டு ஏர்போர்ட் கிளம்பிட்டு இருக்கான். இதை வந்து பார்த்தா ஹீரோ கிரண் கூட பார்த்துட்டு அடியாம தப்பிச்சு போறாண்டியா உனக்கு எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னும் போது இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தா கார் ஓட்ட தெரியாது, எப்படி நம்ம இந்த காரை ஓட்டி அவனை போய் பிடிக்க போறோம், சைக்கிள் போனா அவன் பறந்து போயிடுவானே அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டான அந்த குண்டவனா நான் மச்சான் ஏதாச்சும் பிரச்சனையா என்னோட ஹெல்ப் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க மாப்பிள்ள கரெக்டான நேரத்துல வந்த எனக்கு இந்த மேனேஜர் இருக்கான்ல பாத்தீங்கன்னா என் பணத்தெல்லாம் எடுத்துட்டு போறான், அவனை பிடிக்கணும் ஒரு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கார் ஓட்ட தெரியுமா டே ஜிடி சிட்டி பாத்திருக்கல அல்ல நான் தாண்டா கேப்டன் உட்கார அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரை வந்து பாத்தீங்கன்னா ஜிடிஏல ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி குறுக்க மறுக்க ஓட்டிட்டு இருக்கா. டே உண்மையை சொல்றேன் உனக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா, ஜிடிஏல வர மாதிரி கண்ட இடத்துல ஓட்டிட்டு இருக்கணும் போது அதான் சொன்னால ஜிடிஏல நல்லா போட்டுன்னு சொல்லிட்டு என் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கா இருக்கிறாங்க அவங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னோட மானம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கற்பனையில பண்ணிக்கிட்டா அப்படின்னும் போது நல்லா போனப்போ எப்படியாச்சும் எனக்கு ஏர்போர்ட்ல போய் விட்டுறான்னு சொல்லி கேட்கும் போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வராங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்து கடுத்தது அந்த ஆளுக்கு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நேரா இதுக்குள்ள போயிட்டு இருக்கான் ரன்வேக்குள்ள. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஹீரோட அப்பாவும் வெக்கேஷன் முடிச்சுட்டு வந்துட்டாரு. டேய் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை பார்த்து கேக்குறப்ப நீங்க வரீங்கன்னு எனக்கு ஒரு தெரியும்ல அதான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு சொல்லி வந்தேன், உங்களை பிக்கப் பண்ண தான் வந்து அப்படின்னும் போது கரெக்டா வெளில வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு கிரண் சொல்லிட்டு எல்லாருமே நிக்கிறாங்களா, என்ன இவங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னும் போது உங்களுக்காக தான் கூட்டிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேசிட்டு இருக்காங்களா. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் உயிரோட இருக்க பார்த்த கடுத்தது அந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியுது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ முட்டாளாக்கி பணத்தை திருணும் சொல்லி பார்த்தோம், பட் நம்ம கிட்ட இருக்க பணத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் வீணாக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டுட்டான். இது வந்தது உண்மையான போலீஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. உடனே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பணம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்பட இதுக்கு அடுத்து ஹீரோ திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் கூட சந்தோஷமா இருக்கிறான். பட் அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா இதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பை முறிச்சுப்போம், அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உன்னை தப்பா இருக்கிறதுக்கு கூப்பிட்டேன் அதுக்கு என்ன காரணம்னு உனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஆளு வந்து பாத்தீங்கன்னா இங்க மிரட்டி என்ன இந்த மாதிரி பணம் வச்சா, பட் நான் வந்து பாத்தீங்கன்னா அது விருப்பமே இல்லாம தான் பண்ணேன், உனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யணும் விரும்புறேன், அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தை விட்டு போறேன் அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ட்டு இன்னும் ஒரு நாள் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல அது ஹீரோ என்ன பண்ணா தாராளமா போயிட்டு வாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பலி அனுப்பி வைக்க உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த லேடி இந்த இடத்த விட்டு சந்தோஷமா போறாங்களா. இதுக்கு அடுத்து ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி திறந்துட்டாங்க. இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போன முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பார்ட்டியில பாத்தீங்கன்னா அவனோட டீச்சர் அவங்கள மீட் பண்ணி எப்படி டீச்சர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நல்லா இருக்கண்டா அப்படின்றாங்க. உடனே டீச்சர் கிட்ட போய் என்ன சொல்றானா அன்னைக்கு நீங்க சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், நீங்க என்ன சொன்னீங்க நமக்கு தேவையான ஃப்ரெண்டை வந்து பாத்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா பழகி ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு சொன்னீங்க. நான் எனக்கு இந்த சம்மர் முழுக்க யோசிச்சு பாத்துட்டாங்க நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சரியான ஜோடி, நான் உங்களை லவ் பண்றேன் நீங்க என்ன லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ண அந்த மாதிரி இப்போ ஒரு பிளே பாய் மாதிரி டீச்சருக்கே வந்து பாத்தீங்கன்னா இது போட்டுட்டு இருக்கிறான் பிளேடு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது